கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் பகல் வேளையில் இந்த ரெக்கார்டிங் ஆகுது. கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் வசனம் 16. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். நின்று பாருங்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நின்று பாருப்பா, எப்படி உள்ள அதிசயத்தை நான் பண்றேன்னு சொல்லிட்டு சில பேர் உட்காந்துருப்பாங்க. ஈவன் ஒரு ஸ்டேடியத்துலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோல் போட்ட உடனே உட்காந்துருக்க முடியாது பாருங்க, அப்படியே எந்திரிச்சிருவாங்க எல்லாரும். ஸ்டேடியம் ஃபுல்லாக, ஸ்டேடியத்தில் இருக்கவங்க எல்லாருமே எந்திரிச்சு நின்று கரகோஷம் பண்ணுவாங்க. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நின்று பாருங்க. யூ ஜஸ்ட் wait and see, stand up and see அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் நல்லவர். அவர் செய்கிற அற்புதங்கள் 1 2 அல்ல, ஏகப்பட்ட அற்புதங்கள் நம்ம வேதத்தில் கோட் பண்ணலாம். அந்த ராஜா கூட உட்கார்ந்துருந்தார். எல்லா அவருடைய பிரபுக்களோட, பிரின்சஸோட உட்கார்ந்துருந்தாங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அந்த உளையான பயங்கரமான அந்த நெருப்புக்குள்ளே போட்டப்போ 4வது மனுஷனாக ஒருத்தர் தெரிஞ்சார். பார்த்தீங்களா? அவர் 4வது மனுஷனாக வந்த பரம தெய்வம் இயேசு. அவரை பார்த்த பிறகு இந்த ராஜாவால் உட்கார்ந்துருக்க முடியாது. அவர் டக்குன்னு நின்றுட்டு, நான் ஒருத்தரை பார்க்குறேன், 4வது ஒரு முகம் பார்க்குறேன், அவர் உலாவி கொண்டு இருக்கிறாரு அந்த நெருப்புக்குள்ளே, நெருப்பு சூளைக்குள்ளே என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். உடனே அவங்க எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரதுக்கு ஏற்பாடாகுது. எப்படிப்பட்ட ஒரு அதிசயம்! ஒரு நெருப்புக்குள்ளே போயிட்டு உயிரோட திரும்பி வர்றதே பெரிய கஷ்டம். எங்களுக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், அவர் ஃபயர் ஃபைட்டராக இருக்கிறார் கவர்மெண்ட்டில். அவர் ஒவ்வொரு முறையும் அந்த ஜாக்கெட் அதெல்லாம் போட்டுட்டு தான் போவாங்க. ஒரு நெருப்பு பற்றி எரியுதுன்னு சொன்னால் அதை பார்த்து அதுக்குள்ளே சிக்கியிருக்கிற ஜனங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்காக தான் அவங்க போகிறாங்க அவசரமாக. போயிட்டு வரும்பொழுது அவங்களுடைய சரீரத்தில் சில காயங்கள் ஏற்பட எல்லா சான்ஸும் இருக்குது. ஆனால் இந்நாள் வரைக்கும் நான் சொல்கிற ஒரு நபருக்கு முடி கூட கருகாதபடிக்கு தான் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஆச்சரியமான ஒரு காரியம். சுற்றி வர ஜனங்கள் நின்று பார்ப்பாங்க. நெருப்பு எரிஞ்சிட்ருக்குன்னா நின்று பார்த்துட்ருப்பாங்க. உள்ளே போய் காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் செய்ய போகிறத நீங்கள் பாருங்கள். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம நின்று பார்க்கணும், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நின்று பாருங்கன்னா லிட்ரலாக கூட நம்ம நின்றுட்டு உட்காந்துருந்தவங்க நின்று பார்க்குறது மாத்திரம் கிடையாது. வெயிட் அண்ட் சி. ஆண்டவருடைய காரியத்தை நம்ம காத்திருந்து பார்க்கும் பொழுது அதிசயமான காரியமாக இருக்கும். அந்த பார்வோன் விரட்டிட்டு வர்ற டைமில் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்வோனுடைய ஒரு பெரிய ரத கூட்டமே வருது. முன்னாடி சிவந்த சமுத்திரம் இருக்குது, எந்த பக்கமும் போக முடியாது, தப்பித்து கொள்றதுக்கு வழியே இல்லை. அப்போ எல்லாரும் நின்றுட்டு திகைச்சு போய் இருக்கிறாங்க. அப்போ மோசே சொல்கிறாரு ஆண்டவர்கிட்ட, நான் என்ன செய்யட்டும், நீ கோலை தூக்கி குடிங்கிறாரு. அவ்வளோதான், ஸ்மால் ஒரு சின்ன கட்டளை. அதை செய்கிறாரு பாருங்க. அப்படியே அந்த கீழ்காற்றை அனுப்பி ஆண்டவர் அந்த சிவந்த சமுத்திரத்தையே 2ஆ பிரிக்கிறார். எத்தனை பேரோட கண்ணெல்லாம் வெளியில் வந்திருக்குமோ அந்த மாதிரி முழிச்சு பார்த்துருந்துருப்பாங்க. எல்லாரும் நின்று அதிசயத்தை பார்க்குறாங்க. ஒரு அதிசயம் நடக்குது, ஒரு அற்புதம் நடக்குதுன்னா நின்று பாருங்க, வெயிட் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நின்று பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம நின்று பார்த்தோன்னா நமக்குள்ள அந்த ஃபெய்த் அதிகரிக்கும், நமக்குள்ள இருக்க விசுவாசம் பெருகும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் செய்த அற்புதங்களில் நான் 2 தான் சொன்னேன், இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். செத்துப்போன யாவீருடைய மகளை எப்படி எழுப்பினார், செத்துப்போன பிள்ளைய எப்படி எழுப்பினார், லாசருவை எழுப்பும் பொழுது பாருங்கள், எல்லாரும் சுற்றி வர நின்று பார்க்குறாங்க. அவங்க 2 தங்கச்சிங்க மார்த்தாள் மரியாள் எல்லாம் நிற்கிறாங்க. அப்படியே ஆச்சரியமாக எல்லாரும் வாயில் கையை வச்சுக்கிறாங்க. லாசருவை வெளியே வான்னு சொன்னா அவர் அந்த சாவு துணி சுற்றி இருக்கு பார்த்தீங்களா, ஒரு சீலை,
அந்த மரணத்துக்கு ஏதுவான அந்த சீலையை சுற்றி வச்சுருப்பாங்க, ஃபுல்லாக டைட்டாக கட்டி வச்சுருப்பாங்க. அதோடு வந்து நிற்கிறாரு. எப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியம்! கர்த்தர் சொல்கிறத நம்ம நின்று பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி இது வரைக்கும் நான் நின்று பார்க்குற மாதிரி எந்த அற்புதம் நடக்கலைன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதம் நடத்தி காட்டுறதுக்காக தான் இந்த நேரத்தில் என் மூலமாக அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னோட பேசுங்க. உங்களோட ப்ராப்ளத்தை இந்த வேதாகமம் இருக்கிற அற்புதங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பார். கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் என்னோட வாழ்க்கையிலையும் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. எக்கச்சக்கமான அற்புதங்கள் நின்று பார்த்துருக்குறேன். அதே போல் நீங்களும் நின்று பார்க்கும்படிக்கு தேவன் தன்னுடைய அந்த அற்புதம் செய்கிற அந்த பலத்தை கரத்தை உங்களுக்கு நேராக நீட்டுவார். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த மத்தியான வேளையிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு இந்த ஒரு வீடியோ உடைய சமூகத்தில் வைக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க. கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் நின்று ஆச்சரியப்படத்தக்கதாய் வாயில் விரல வைக்கத்தக்கதாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க, எனக்கு இப்படி ஒரு அற்புதம் நடக்காதா, நான் நின்று அந்த அதிசயத்தை பார்க்கணுமேனு ஆசையோடு மனசில் இருக்கிற அவங்களுக்கு நீங்கள் அந்த அற்புதத்தை செய்து கொடுங்க. அவங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்னாலும் சரி, செய்கிறதுக்கு திராணி இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் நீங்கள் ஒருத்தர் மாத்திரம்தான். அதனால செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும். எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று சுகமாய் வாழட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.